தேனி பெரியகுளம் அருகே தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடிக்க பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்ததால் அக்காவின் கணவரே கொலைபாதக செயலில் ஈடுபட்டுள்ளார். நடந்தது என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே டி கள்ளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயனார். 26 வயதான ஐயனார் கிடைக்கும் வேலைக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார். அதே பகுதியில் வசிக்கும் தன்னுடைய பெரியப்பா மகனான ராஜபாண்டி என்பவரது வீட்டில் ஐயனார் உறங்குவதற்கு சென்றிருக்கிறார். அதிகாலையில் இருவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது உறவினரான கண்ணன் என்பவர் அந்த வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறார். அடுத்த கணமே தான் தயாராக கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை ஐயனார் மீது ஊற்றி தீ வைத்திருக்கிறார் கண்ணன். உடலில் தீப்பற்றியதும் அலறி துடித்திருக்கிறார் ஐயனார். அங்கிருந்து எழுந்து ஓடவும் முயன்றிருக்கிறார். ஆனால் அதற்குள் வீட்டின் வெளிப்புற கதவையும் தாழிட்டு விட்டு கண்ணன் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். உடலில் தீப்பற்றி எரிந்த ஐயனாரை மீட்பதற்கு அவருடைய சகோதரர் ராஜபாண்டியும் முயற்சித்திருக்கிறார். அதில் அவருடைய உடலிலும் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் எல்லோரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து இருவரையும் மீட்டனர். உடனடியாக பெரியகுளம் பகுதியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இதில் படுகாயமடைந்திருந்த ஐயனார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பகுதி அளவே காயமடைந்திருந்த ராஜபாண்டிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பெரியகுளம் தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ஐயனார் மீது தீ வைக்கப்பட்டது தெரிய வந்தது. அதாவது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜபாண்டியின் சொந்த சகோதரியின் கணவர்தான் அந்த கண்ணன். மாமா உறவுமுறை கொண்ட கண்ணனிடம் அடிக்கடி மது அருந்துவதற்கு பணம் கேட்டு ஐயனார் நச்சரித்திருக்கிறார். அவரும் உறவினர் தானே என்று முதலில் பணம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுவே தொடர்கதையானதால் குடிக்க பணம் கொடுக்க மறுத்திருக்கிறார். இதனால் ஐயனாருக்கும் கண்ணனுக்கும் இடையே கடந்த ஆண்டு தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கண்ணனின் வீட்டை ஐயனார் தீ வைத்து எரித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் ஐயனார் மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே பகையும் உருவாகிவிட்டது. சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் கண்ணனிடம் மதுபோதையில் ஐயனார் தகராறு செய்து அவரை தாக்கவும் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த கண்ணன் ஐயனாரை தீர்த்து கட்டிவிட திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி நேரம் பார்த்து காத்திருந்தவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஐயனார் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான கண்ணனை பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மதுபோதை தகராறில் ஏற்பட்ட முன்பகையால் இளைஞரை உறவினரை தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் பெரியகுளம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய கண்ணனை கைது செய்து முன்விரோதம் காரணமாகத்தான் அவர் கொலை செயலில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்கிற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.